அனைவருக்கும் வணக்கம். 5 இயர்ஸ் கோர்ஸ் பிஏ எல்எல்பி ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டிக்கு இல்லை, ஓசி காஸ்ட்டுக்கு இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட டிஸ்கிரிப்ஷனுக்கு இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் மேலே இருக்க டிஸ்கிரிப்ஷனை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து 27 அன்றைக்கி நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்றைக்கி நாளைக்கு 2 நாளில் வந்து ஆன்லைன் மோட். ஆக்சுவலி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கவுன்சிலில் எப்படி லாகின் பண்ணி செக் பண்ணோம்ல, அதுதான் அதேமாரி ஜாயின் பண்ணோம். இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 1ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. 1-2 இந்த 2 நாளில் வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நான் வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய்ட்டு அதை போய்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கட் ஆஃப் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிஏஎல்எல்பி அண்ட் பிபிஏஎல்எல்பி. இதுக்கு வந்து ஓசி கேட்டகரி 96.250 வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி 96,000. டேட் ஆஃப் பர்த் வந்து 31/1/2006 இந்த டேட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 31/1/2006 அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளிகபிள் ஆகும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் 93.500. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 93.000. நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 89.500. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து 7.5 ரிசர்வேஷன்றதால இவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 96.000, வெயிட்டிங் லிஸ்ட்டில் 95.250. டேட் ஆஃப் பர்த் வந்து 13/11/2006 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 95.250. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 94.250 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு சீட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி. ஓசி கேட்டகரி 98.250. டேட் ஆஃப் பர்த் வந்து 24/08/2006 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 96.750. மெரிட் லிஸ்ட்டில், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 94.000. டேட் ஆஃப் பர்த் 28/4/2007. இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 98.250. பிகாமுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 94.500 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97.500. ஸோ இது அதிகம் தான். வெயிட்டிங் லிஸ்ட்டே கிடையாது, மெரிட் லிஸ்ட் மட்டும்தான் இதில். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 97.000. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 5/8/2006 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது, மெரிட் லிஸ்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து பிசிஏ எல்எல்பி வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஓசி கேட்டகரிக்கு மெரிட் லிஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 97.250. இதில் வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏவுக்கு பிசி கேட்டகரியில் வந்து 94.000 மெரிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 14/05/2007 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 86.000 கொடுத்துருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரிக்கு 91.250. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 84.500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிசி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஜாலி, நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சி பிசிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96.000. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 90.500 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரி மெரிட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 95.750. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 91.500 கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத பாருங்கள். வொகேஷ்னல் குரூப்பு இதில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து 4% வந்து மெரிட் லிஸ்ட்லேருந்து 4% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடிய விஷயம் தான். பிகாஸ் வொகேஷ்னல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் இதில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிறது டவுட் தான். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா மெயில் வரும், மெயிலை செக் பண்ணுங்கள். தென் கீழே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ண வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.